வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பசிலை எப்படி சால்வ் பண்ணுறது, முன்னாடி உள்ள பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, இப்போ IBPS PO 2018 கேட்ட கொஸ்டினை கொண்டு வந்திருக்கேன். இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் IBPSGuide.com போய் பிளாட்டினம் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே IBPS Guideோட பிளாட்டினம் பேக்கேஜ்க்கான லிங்க் வச்சுருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, போயிடலாமா கொஸ்டினுக்குள்ளே? சரி, ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாக்ஸ் இருக்குன்னு கொடுத்துருவாங்க. சரியா, ஒரு 7 பாக்ஸ் இருக்குது, 7 பாக்ஸில் 7 பர்சன் இருக்காங்க, இல்லை 7 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆதிகால சம்லாம் எப்படி இருக்கும்னா பாக்ஸ் G இஸ் தேர்ட் ஃப்ரம் த டாப்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ 1 2 3, அப்போ G வந்து மேலேருந்து 3ஆவதாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் உள்ள 4 பாக்ஸ் எப்படி இருக்கும்? கீழே தான் இருக்கும். 1 2 3 4 7 பாக்ஸ் ஆசா. ஜிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜி இங்கே இருக்குன்னா 2 பாக்ஸ் விட்டு மேலே ஹச்சு போட முடியாது, 2 பாக்ஸ் விட்டு கீழே ஹச்சு போட்டுடலாம். ஹச்சுக்கும் ஆருக்கும் நடுவில் 1 பாக்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஹச்சு கீழே கொண்டு போக முடியாது, ஹச்சு 1 பாக்ஸ் விட்டு இங்கே ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 1 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 6 இங்கே 1 விட்டு இங்கே எஃப் போட முடியாது. ஸோ 6 இங்கே இருக்குன்னா 1 விட்டு இங்கே எஃப்க்கு இமிடியட்லி அபோவில் ஏ பாக்ஸ்ன்றது இருக்குது. ஸோ எஃப்க்கு இமிடியட்லி அபோவில் ஏ இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் 3 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 2 3 விட்டு இங்கே சி. பார்த்தீங்களா, எந்த பிரச்சனைகளுமே கிடையாதுங்க, பாசிபிலிட்டி கூட எடுக்க தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஓகே, ஸோ பாக்ஸ் பசிலில் ஃபஸ்ட்டு டைரெக்டாக கொடுத்துருக்க க்ளூ. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ டைரக்ட் பொசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G இஸ் தேர்ட் ஃப்ரம் த டாப்னு கொடுத்தா பார்த்தீங்களா, அதுதான் டைரக்ட் பொசிஷன். ஒரு பாக்ஸோட டைரக்ட் பொசிஷன் கொடுத்தோன்னே நம்ம எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுது. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு தேடணும். இதுதான் ஃபஸ்ட் ரூல் பாக்ஸில். ஓகே, ஒருவேளை இந்த டைரக்ட் பொசிஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதுதான் இப்போ ப்ரெசண்ட்டாக வர பசில் பேட்டர்ன். அதாவது IBPS PO 2018 வந்த கொஸ்டின் தான் அது. அப்படியே மெமரி பேஸ்டு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பொசிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ கேட்குறதுல. ஸோ அப்போ டைரக்ட் பொசிஷன் இல்லைன்னா நம்ம அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம லாங் கேப்புக்கு மூவ் ஆன் ஆகி போகணும். சரியா, ஸோ லாங் கேப்புக்கு நம்ம மூவ் ஆன் ஆகி போகணும். லாங் கேப் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருப்பான் ஒரு டோட்டலாக வந்து 9 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். நீங்கள் உடனே 9 பாக்ஸை போட்டு வச்சிடக்கூடாது. சரியா, எந்த பாக்ஸு எப்படி இருக்கும் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ 9 பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டான். பிக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரு 2 பாக்ஸ் இருக்குது, இல்லை 4 பாக்ஸ் இருக்குது. ஒரு 4 பாக்ஸ் வச்சுக்கோ, ஏன்னா லாங் கேப்புன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ பிக்கும் ஆருக்கும் நடுவில் 4 பாக்ஸ் 1 2 3 4 இங்கே ஆர் போட்டாச்சு. இன்னொரு பாசிபிலிட்டி எடுப்போம் நம்ம. ஆர் இங்கே ஃபில் பண்ணிட்டு 1 2 3 4 இங்கே பி. ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி எடுத்துட்டு அவன் சொல்ல கண்டிப்பாக அவன் ஒரு லாங் கேப் கொடுக்குறான்னா இது சம்மந்தமாக ரிப்பீட் பண்ணுவான் க்ளூஸ்லாம். ஸோ அதை நீங்கள் ஃபெச் பண்ணி எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டைரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். ஸோ லாங் கேப் முடிச்சிங்க அப்படின்னா தேர்ட் ஒன் அந்த லெட்டர் சம்மந்தமான க்ளூஸ் தேடி சால்வ் பண்ணுறது. ஃபெச் பண்ண தெரியணும், கரெக்டாக ஃபெச் பண்ணணும். ஸோ இந்த 3 ரூல் தான். இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் பாக்ஸ் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சம் பாருங்கள், எடுத்தோடனே டக்குன்னு ஒரு 20 செகண்ட்ஸ் கிளான்ஸ் பார்க்கணும். ஏதாவது டைரக்ட் பொசிஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது. டைரக்ட் பொசிஷன் டைரெக்டாக ஃபில் ஆகிற மாதிரி, தேர்ட் ஃப்ரம் த டாப்பு, செகண்ட் ஃப்ரம் த பாட்டம், இந்த மாதிரி டைரெக்டாக ஃபில் ஆகிற மாதிரி க்ளூ இருக்கான்னு பாருங்கள். ஸோ எனக்கு க்ளூ இல்லை. ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா லாங் கேப் தேடணும். லாங் கேப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாக்ஸு? 9 பாக்ஸுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி கொடுத்துட்டான் 9 பாக்ஸு. பிளேஸ்டு 1 above பட் நாட் இன் சேம் ஆர்டர். அது எங்களுக்கு தெரியாதா? அதையே அப்படியே நாங்கள் சேம் ஆர்டரில் போட்டுருவோமா? நம்ம போட மாட்டோம்ல. அடுத்து ஒன்லி 5 பாக்ஸ் பிளேஸ்டு பிட்வீன் P அண்ட் R. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் லாங் கேப் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா P எழுதிடுறேன். P போட்டுட்டு 1 2 3 4 5 இங்கே என்ன போட்டுருன்னா R போட்டுருவேன். இன்னொரு பாசிபிள் இருக்குல்ல, இப்படி ஆர் போட்டுட்டு 1 2 3 4 5 இங்கே பி 5 பாக்ஸ் 3 4 5 in between.
ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ PR தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த க்ளூ இதுதான், சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தது. ஸோ செகண்டு நான் எடுத்தோன்னு என்ன செய்யணும், PR சம்மந்தமாக எங்கெங்கெல்லாம் க்ளூ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணி முடிக்க பார்ப்பேன், சரியா? ஃபெச் பண்ண தெரியும் நமக்கு. அடுத்து பாருங்கள், அப்படியே கொடுத்துட்டான் க்ளூவே. செகண்ட் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா T is placed immediate above R. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், ஜஸ்ட் அபவ்னாலும் இமிடியட்லி அபவ்னாலும் ஒன்று தான், ஜஸ்ட் பிலோனாலும் இமிடியட்லி பிலோனாலும் ஒன்று தான். கிளியராக இருக்கும். ஸோ ஆருக்கு இமிடியட்லி அபவில் T, இங்கே Tயை போட்டுறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆருக்கு இமிடியட்லி அபவில் T. டோட்டலாக எத்தனை பாக்ஸ் சொல்லியிருக்கான்? 9 பாக்ஸ் சொல்லியிருக்கான், சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. நம்மளோட ஒர்க்கே என்ன இருக்கணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு பாக்ஸோட 9 பொசிஷனே ஆர்டராக ஃபில் பண்ணிடணும். ஆர்டர் மீன்ஸ் இப்போ டீக்கு மேலே எத்தனை பாக்ஸு, டீ கீழே எத்தனை பாக்ஸு ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து பாக்ஸில் லெட்டரை உட்கார வைக்கிறது ஈஸிங்க, சரியா? ஸோ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல 2 பாக்ஸ் இருக்குது, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 9 தாண்டி வேறு எங்கேயுமே பாக்ஸ் வரப்போகிறது இல்லை, நான் டக்குன்னு ஃபில் பண்ணிட்டே போகலாம். அதே இங்கே 2 பாக்ஸ் நான் ஃபில் பண்ணாமல் இந்த 7 பாக்ஸில் நான் அப்ரோச் பண்ணால் எவ்வளோ பாசிபிலிட்டி வரும்? மேலேயே 2 பாக்ஸும் வரலாம், கீழே 2 பாக்ஸும் வரலாம், இல்லை இங்கே ஒரு பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ்ன்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால நம்மளோட வேலை என்ன தெரியுமா, அந்த பாக்ஸோட பொசிஷன் 9ஐயுமே ஃபஸ்ட்டு வச்சிடணும். இந்த 9 கோடுகளையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த லெட்டர்ஸ் ஃபில் பண்ணுறது ஈஸி. ஸோ நான் அதை திங்க் பண்ணி தான் அந்த 9 தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண பார்ப்பேன். ஓகே, அடுத்து போகலாமா? அடுத்து RS சம்மந்தம், RP சம்மந்தமாக என்ன இருக்குது? ஓகே, அப்படியே வரிசையாக தான் கொடுத்துருக்கான். ஸோ தேர்ட் க்ளூ நான் இதை எடுக்கிறேன். ஒன்லி 3 பாக்ஸ் பிட்வீன் T அண்ட் S. Tக்கு எஸ்க்குன்னு உள்ள 3 பாக்ஸு, டோட்டலாக 9 பாக்ஸு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி 7 இருக்குது, நான் வந்து T இங்கே இருக்குன்னா 1 2 3 அப்படின்னு போனேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் என்னால் போட முடியாது, 9 பாக்ஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு. எஸ் போட்டால் 10 பாக்ஸ் ஆயிரும். ஸோ நான் கீழே எடுக்கக்கூடாது. 1 2 3 இங்கே எஸ். கிளியரா? அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி 8 பாக்ஸ் ஆயிடுச்சு, நான் மேலே கொண்டு போயெல்லாம் 1 2 3 விட்டு எஸ் போனால் 12 பாக்ஸ் கிட்ட போயிடும். ஸோ நான் கீழே கொண்டு வந்து 1 2 3 விட்டு இங்கே எஸ். அடுத்து என்ன சொல்கிறான்? as many box between P and S as between Q and T. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே டவுட் கேட்குறாங்க. as many boxனா என்ன சார் அப்படின்னு. Pக்கு Sக்கு இருக்க பாக்ஸ் தான் ஈக்குவல் டு Q and T அப்படின்றாங்க. ஸோ Pக்கு Sக்கு உள்ள எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதுதான் Qக்கும் Tக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Pக்கு Sக்கு உள்ள யாருமே இல்லை, அப்போ Qக்கும் Tக்கும் உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா கீழே 6 வந்துருச்சு. ஸோ நான் Q இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா Pக்கு Sக்கு உள்ள 2 பாக்ஸ் இருக்குது, Qக்கும் Tக்கும் உள்ள 2 பாக்ஸ் போடணும். நான் மேலே போக பாசிபிள் இல்லை, ஏன்னா மேலே போனால் 2 பாக்ஸ் போட்டு போனால் 10 தாண்டி போயிடுது. எனக்கு ஆல்ரெடி 8 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நான் 1 2 இங்கே விட்டு இங்கே என்ன போடணும்? என்ன Qவா? Q. கிளியரா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? U is placed below Q but not at the bottom அப்படின்னு சொல்கிறாங்க. U is placed below Q not at the bottom இப்படி சொல்கிறாங்க. இந்த க்ளூ 4 பாக்ஸ் placed between T and U அப்படின்னு சொல்லிட்டாங்க. U வந்து Qக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்களே, இதுதான் நமக்கு ட்விஸ்டான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குற க்ளூவே. என்னன்னா Qக்கு கீழே U வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல இது இருக்குது. நான் என்ன செய்யலாம்னா 7 பாக்ஸ் இருக்குது, இங்கே யூவை போட்டு பார்க்கலாம், இங்கே யூ போட்டு பார்க்கலாம். கரெக்டாக? இங்கே யூவை போட்டு பார்க்கலாம், இல்லைன்னா இங்கே யூ போட்டு பார்க்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா Qக்கு கீழே தான் யூ வரணும்னு சொல்லிட்டான். ஆல்ரெடி 7 பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் 2 பாக்ஸ் தான் ஃபில் ஆகணும். நான் என்ன செய்கிறேன்னா 2 பாக்ஸையும் கீழே போட்டுட்டு இங்கே யூவை வச்சு பார்க்குறேன். இங்கே யூ வைக்க முடியாது, கரெக்டாக? ஏன்னா பாட்டமில் வராதுன்னு சொல்லிட்டான். ஸோ இங்கே யூ வச்சாலும் இங்கே யூ வச்சாலும் எனக்கு மோர் தென் 4% பிட்வீன் T and யூன்னு வரணும். பாருங்களேன், நான் இங்கே யூ போட்டாலும் சரி, இங்கே யூ போட்டாலும் சரி, மோர் தென் 4% வந்து Tக்கு யூக்கு வரமாட்டாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். புரிஞ்சா சொல்கிறது? இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இந்த பாசிபிலிட்டி ஏன் கேன்சல் பண்ணுன்னா, மோர் தென் 4% பிட்வீன் T and யூவும் இருக்கணும், Qக்கு பிலோவில் யூ இருக்கணும், அதனால் இது வரல. ஸோ இங்கே பார்ப்போமா, மோர் தென் 4%. ஸோ 1 2 3 4 5 விட்டுறணும். மோர் தென் 4%னா அப்போ மினிமம் 5 பேராவது வந்து இன்பிட்வீனில் இருக்கணும்னு அர்த்தம். மோர் தென் 4னா மினிமம் 5ல் இருந்தால் ஸ்டார்டிங் அர்த்தம். மேக்ஸிமம் எத்தனை நாள் இருந்துக்கலாம், மினிமம் 5ஆவது இருக்கணும்னு அர்த்தம். ஸோ 1 2 3 4 5 அந்த பிளேஸை விட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு இங்கே யூ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக? ஸோ அதை இங்கே எழுதிடுவோம்.
இங்கே யூ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு பாசிபிள் வந்து என்ன செய்யலாம்னா 8 பாக்ஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. நான் இங்கே ஒன்று போட்டேன்னா எனக்கு இந்த கண்டிஷன் 9 பாக்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பட் யூ என்னால் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல போட முடியாது. ஸோ இங்கே நான் அந்த பாக்ஸ் எடுக்கிறது பாசிபிள் தப்பு. புரிஞ்சா? கீழே ஒரு பாக்ஸ் எடுத்து யூன்னு போட என்னால் முடியாது. 9 பாக்ஸ் வந்துருச்சு, அப்போ யூ அட் த பாட்டம்னு வந்துடும். ஸோ நான் கீழே இங்கே வந்து யூன்னு எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் யூன்றதை நான் இங்கே மட்டும்தான் எடுத்தாகணும். ஏன்னா இங்கே யூ போட்டேன்னா 4 பாக்ஸ் தான் இருக்கும் இன்பிட்வீனில். ஸோ இந்த கண்டிஷன் தான் கரெக்டாகுது. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 1 பாக்ஸ் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் யூ அண்ட் வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே யூ இருக்குது, ஒரு பாக்ஸ் விட்டுனால இங்கே வி போட முடியல. ஸோ இங்கே யூ இருக்குது, ஒரு பாக்ஸ் விட்டுட்டு நான் இங்கே தான் என்ன செய்யணும், இன்னொரு பாக்ஸை போட்டு வின்னு போட்டாகணும். புரிஞ்சா எப்படி ஃபில் பண்ணேன்னு? இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் இந்த 9 பொசிஷனை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா லெட்டர்ஸ் ஃபில் பண்ணுறது ஈஸி. ஸோ அதுக்கான க்ளூவை தான் நீங்கள் தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக்கும் ஆருக்கும் நடுவில் வந்து ஒரு 6 பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டான், டோட்டலாக 8 பாக்ஸுன்னு சொல்லிட்டா டோட்டலாகவே நமக்கு 8 வந்துடும். அப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். அதை தான் சொல்கிறேன், பொசிஷன் ஃபில் பண்ண பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டு, பாக்ஸ் எஸ் இஸ் பிளேஸ்டு அபவ் பாக்ஸ் எக்ஸ். சாரி, இதை மிஸ் பண்ணிட்டேன்னா பாக்ஸ் எக்ஸ் இஸ் பிளேஸ்டு அபவ் டபிள்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸ் எஸ் இஸ் பிளேஸ்டு அபவ் அப்படின்னா டபிள்யூக்கு மேலே எக்ஸ் வரணும். ஸோ எனக்கு இங்கே ஒரு பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே டபிள்யூ போட்டுறேன், அதுக்கு மேலே எக்ஸ் வரணும். ஸோ எக்ஸ் போட்டுறேன். சில பேர் எக்ஸாம்பிள் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, எக்ஸ் இஸ் பிளேஸ்டு அபவ் டபிள்யூன்னு ஒன்று, டபிள்யூக்கு மேலே இமீடியட்லி அபவ் எக்ஸ் போட முடியல அப்படின்னு இதையும் தப்புன்னு போட்டு நம்ம தப்பாக போட்டிருக்கோம்னு நினச்சிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளேஸ்டு அபவ் டபிள்யூன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ டபிள்யூக்கு மேலே எந்த இடத்துலனாலும் எக்ஸ் இருக்கலாம் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம் மக்களே. ஸோ அவ்வளோதான். இந்த பாக்ஸ் பஸ்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே. ஸோ உங்கள்கிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.